ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்களே. ஒரு சினிமா அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன மேட்டர்னா, நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான படங்கள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஆனால் அதில் குறிப்பிட்டு ஒரு சில படங்கள் வந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்த படத்தில் வந்து இந்த நடிகர் நடிக்க போறாரு, இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் வில்லன், இவங்க தான் டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் படப்பிடிப்புக்கு முன்னாடி வந்து இவங்க வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோவை நாங்கள் மாற்றியாச்சு ஒரு சில காரணங்கள் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஹீரோவே மாற்றி விட்ருவானுங்க. நம்ம ஃபேன்ஸும் அந்த ஹீரோவை மைண்ட் செட் பண்ணி இந்த படம் இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சிருப்பானுங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோ வேற ஒரு ஹீரோ உல்ட்டாவாகி அந்த படத்தை வந்து முடிச்சு அந்த படம் வெற்றி படமாகவும் அமைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம ஏகப்பட்ட படங்களை வந்து லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த படங்கள்லேருந்து முக்கியமான படங்களை நான் ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த படத்தில் இந்த நடிகர் நடிக்க வேண்டியது, ஆனால் இவருக்கு பதிலாக இந்த நடிகரை மாற்றியாச்சு. காரணம் என்ன அப்படின்றது தான் அந்த சுவாரஸ்யமான மேட்ரு. ஏன்னா யார் வேணாலும் மாற்றிட்டு போங்க, எங்களுக்கு என்ன வந்தது, ஆனால் ஏன் மாற்றுறீங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னால் தானே எங்களுக்கும் சில சூட்சமம் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா. அந்த ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிறதா இந்த வீடியோட வேலையை நண்பர்களே. அதனால் இப்போ நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் அந்தந்த நடிகர்கள் எந்தெந்த காரணத்துக்காக அந்தந்த படத்தில் இருந்து மாற்றப்பட்டார்கள் அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிறது சமீபத்தில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களின் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் குட் பேட் அகிலி, அசிங்கம் அழகு கேவலம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வில்லனாக அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு. அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ண செய்யப்பட்டிருக்கும். ஸோ இருந்தாலும் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு முன்னாடி இந்த கேரக்டரை யார் நடிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த மார்க் ஆண்டனி படத்தில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் இந்த படத்தோட முக்காவாசி பங்களிப்பு அந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து மறுபடியும் அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாராம். அதனால மறுபடியும் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் பயங்கரமா ஆர்வம் காமிச்சிருக்காரு ஆரம்பத்தில். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அவர்கள் கூட முதல் முறையாக நடிக்க போறோம். ஏன்னா அஜித் அவர்கள் தான் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணும்போது முதல்ல அஜித் அவர்கள் தான் கால் ஷீட் கொடுத்து வாலி அப்படின்ற ஒரு படத்தை ஒரு இயக்குனாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. அதையும் தாண்டி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு தீவிரமான அஜித் ஃபேனு. ஸோ இது எல்லா காரணமும் சேர்த்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிப்பாருன்னு பார்த்தா திடீர்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்கும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் இவர்கிட்ட கால் ஷீட்டே கிடையாதான், டேட்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேனரிசத்தில் கொஞ்சம் நல்ல அந்த குரல் வளம் வந்து பயங்கரமாக இருக்கணும், அதே மாதிரி ஆளும் பார்த்தீங்கன்னா நல்லா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கடைசியில் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. அவரும் அந்த கேரக்டர் வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் அப்படின்றது படத்தை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ குட் பேட் அகிலி அவர்களை தொடர்ந்து இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிறது நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹீரோக்களை மாற்றியாச்சு. ஆரம்பத்திலே ஒரு சைன் காமிச்சதில்ல, இந்த படத்தை வந்து ஆரம்பிக்காதீங்கடா, ஆரம்பிச்சா தனுஷு உனக்கு லாபமே கிடைக்காது, அது வேற இல்லாமல் நீ மாமா வேலை பார்த்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குறியீடுகள் ஆரம்பத்தில் கடவுள் காமிச்சிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் ரிஸ்க் எடுத்தது தான் இப்படி வந்து குழப்பத்துக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ முதல்ல இந்த படத்தோட கதையை வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டேரக்டர் இருக்கிற பாருங்க, யாருங்க அது, விக்னேஷ் சிவன். இந்த விக்னேஷ் சிவன் வந்து முதல்ல ஸ்ரீ அவர்கள் தான் ஹீரோவை வந்து இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணாராம். ஆனால் ஒரு சில காரணத்தினால ஸ்ரீ அவர்களால் அந்த படத்தில் வந்து தொடர முடியல. இதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் மற்றும் லாவண்யா திரிபதி இவங்க 2 பேரை வச்சு இந்த படத்தை ஆரம்பிக்கலான்னு ஜிவிஎம் அவர்களோட ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் அவர்களும் இந்த கதையிலேருந்து கைண்டினார்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வித்தியாசமாக ஒரு ஹீரோவை இறக்கி விடலாமேன்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் அனிருத் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை கொண்டு வந்து உள்ளே சேர்த்தாங்களாம். ஆனால் கௌதம் மேனன் உசாரா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, துபர்விக்கு அந்த பையன் மியூசிக் போடுற வேலையை பார்க்கட்டும், அதில் தான் உன்னதமான செயல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கான், நீ அவனை கொண்டு வந்து ஹீரோன்னு சொல்லி இறக்கி விட்டு இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் அவனோட கெரியரை கெடுத்துடாதுன்னு சொன்னனால அனிருத் அவர்களும் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம விநாயக் மகாதேவ் வந்து மாட்டின மாதிரி விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா கதையே கேட்காம 2 பேரும் ஓகே சொன்னாங்களாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 2 பேருக்கும் படம் கிடையாது, 2 பேரும் தொடர்ந்து டப்பா படங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஏதோ ஒரு படையா கொஞ்சம் அட்வான்ஸ் கொடு, கொஞ்சம் காசு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கமிட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் மேனன் அவர்கள் வெளில போயிட்டாராம் ப்ரொடக்ஷன்லேருந்து. இதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் தான் ஓகே பண்ணி இந்த படத்தை வந்து நான் தயாரிக்கிறேன், ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அதுக்கான விளைவு என்ன அப்படின்றத தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சந்திச்சாச்சு. ஆனால் இதுக்கு நடுவுலையும் ஒருத்தன் வந்து மாட்டினாப்பா. அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன். ஸோ அசோக் செல்வனையும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் அசோக் செல்வனால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. இந்த படத்தில் கதையே கேட்காத, கதையே இல்லாத ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் 2 மாதம் டயட்டு வயிறு பட்னிலாம் இருந்து ஜிம்முக்கெல்லாம் போகாமல் வெயிட் லாஸ் பண்ணாராம்பா. இப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு என்ன இருந்தது அப்படின்ற மாதிரி என்ன கேட்காதீங்க, ஏதோ இருந்தது, ஹிட் ஆகிடுச்சு விடுங்க. இப்போ அடுத்ததாக மூன்றாவதாக சொல்ல போகிறது அசுரன் அப்படின்ற ஒரு படம், தனுஷ் அவர்கள் நடித்த படம். இந்த படத்தில் வந்து அம்மு அபிராமி வந்து தனுஷ் அவர்களுக்கு பேராக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் அம்மு அபிராமி அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே சிறகடிக ஆசை அப்படின்ற ஒரு சீரியலில் நடித்த கோமதி பிரியா அப்படின்றவங்க தான்
இந்த படத்தில் அமூர் அபிராமி கேரக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க வேண்டியதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் கோமதி பிரியா தெலுங்கு சீரியலில் கமிட் ஆனனால அந்த கால் ஷீட்டை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாத காரணத்தினால தான் இந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அசுரன் படத்தை தொடர்ந்து 4வதா சொல்ல போறது குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியது மணிகண்டனுக்கு முன்னாடி அசோக் செல்வன் அவர்கள் தான். ஸோ அசோக் செல்வன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கால் ஷீட் பிரச்சனை இருந்தனால எனக்கு பதிலாக என் அடிமை அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் அவர்களை கோத்து விட்டுருக்காரு. ஸோ மணிகண்டன் அவர்களை 2வது முறையாக கோத்து விடலைங்க. ஏன்னா அசோக் செல்வன் அவர்களுக்கு குட் நைட் படத்தோட ஆஃபர் வரும்போதே அந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ நான் வந்து மணிகண்டனை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, டே ஒரு நல்ல கதை கேட்டிருக்கேன்டா, என்னால் இப்போ நடிக்க முடியல, நீ நடிடா அப்படின்ற மாதிரி நட்புக்கு இலக்கணமாக அசோக் செல்வன் அவர்கள் மணிகண்டன் அவர்கள்கிட்ட நடந்தனால இன்னி மணிகண்டன் அவர்களோட கெரியர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ 5வதா சொல்ல போகிறது 2.0 நல்ல பெரிய பிரம்மாண்ட படங்களை பற்றி இனிமேல் பேச ஆரம்பிப்போம். அதாவது ரஜினி அவர்கள் நடித்த அந்த 2.0 கேரக்டருக்கு பார்த்தீங்களா, சிட்டி கேரக்டர். இந்த கேரக்டருக்கு முதல்ல சங்கர் அவர்கள் இந்த கதையை யார்கிட்ட போய் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் அவர்கள்கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. கேட்டதுக்கப்புறம் ஆமீர் கான் என்ன சொல்லியிருக்காரு, எங்க சிட்டின்றது ரஜினி அவர்களுக்கே உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அதாவது எப்படி நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் லீக் அவெஞ்சர்ஸில் அந்தந்த கேரக்டர் கேப்டன் அமெரிக்கானா இந்த ஆள் தான், கிறிஸ் ஈவான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி சிட்டின்றது ரஜினி தாங்க, இதை ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்றது ஒரு இயக்குனருக்கு தெரியணும். ஏன்னா இது கூட தெரியாமல் என்கிட்ட வந்து 2.0 சிட்டியை நீங்கள் நடிகன்றது கேட்டதே ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காரு. மறுபடியும் செவுத்தில் அடிச்ச பந்து மாதிரி நம்ம சங்கர் அவர்கள் ரஜினி கிட்ட போய் சொன்னால் ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை ஆமீர் கான் தான் கரெக்ட், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டில் விட்டு என்னை கிளம்புறியா நீ, நான் கொஞ்சம் சாரிடன் மாத்திரை போட்டு நான் தூங்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி மறுபடியும் 2.0 கதையை தூக்கின்னு நம்ம ஆமீர் கான் கிட்ட போயிருக்கிறாரு நம்ம சங்கர் அவர்கள். இதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேர்கிட்ட மாற்றி போனால் மும்பைக்கும் சென்னைக்கும் அலை விட்டுனே இருப்பானுங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரஜினி அவர்களே வழிக்கு வந்து சரி இந்த படத்தை நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்களாம். ஆனால் ரஜினி அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆமீர் கான் அவர்கள் தான் வந்து கமிட் ஆக வேண்டியது. இருந்தாலும் இந்த படத்தை வந்து பேன் இண்டியா பிஸ்னஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹிந்தி நடிகர் வேணும்னு சொல்லி தான் அக்ஷய் குமாரை வழியை இஸ்துக்குன்னு வந்து இந்த படத்தில் போட்டிருக்கிறாங்களாம்ப்பா. ஸோ 2.0 தொடர்ந்து அடுத்தது 6வதா சொல்ல போகிறது பாகுபலி அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து ராணா தகுபதி அவர்கள் பல்வாலத்தேவன் அப்படின்ற ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டருக்காகவே செதுகுன மாதிரி இருப்பார், மனுஷன் மரக்கட்ட மாதிரியே. ஆனால் இந்த கேரக்டருக்கு பல்வாலத்தேவன் ராணா தகுபதிக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு யாரை தெரியுங்களா பேசியிருக்கிறாரு, அந்த படத்தோட ப்ரொடியூசரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மற்றும் ஆக்வாமன் படத்தில் நடித்த ஜேசன் மோமோவை தான் இவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜேசன் மோமோவா ஃபோன் எடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் மைண்டில் அவர் தான் வச்சுட்டு இந்த கதையை எழுதினாரா. ஆனால் கடைசியில் அந்த மாதிரி இல்லாதனால தென்னிந்தியாவின் ஜேசன் மோமோவா யார் அப்படின்னு தேடும் போது இதே மாதிரி 7 அடியில் நம்ம பல்வாலத்தேவன் ராணா தகுபதி கிடைச்சனால அவர் அப்படியே இஸ்துன்னு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு சூச்சம் என்னன்னா, அவர்கிட்ட பேசியிருந்தாலும், அதாவது ஜேசன் மோமோவா கிட்ட பேசியிருந்தா கூட நான் அந்த படத்தை 3 வருஷம் எடுக்க போகிறேன், அதனால நீ அமெரிக்காலேருந்து அப்பப்போ 18 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வான்னு சொன்னா ஜேசன் மோமோ ஒத்துப்பாரா, யோ போயா, உன் ஊரில் வந்து நான் நடிச்சு அதை சம்பாதிக்கிறதுக்கு ஹாலிவுட்டில் 2 படம் நடிச்சாலே நான் நிம்மதியாக குடியும் கொடுத்தனமா இருப்பேன் போயா அப்படின்ற மாதிரி அவர் ஒதுக்கிட்டு இருப்பார் இந்த படத்தை. ஸோ அதெல்லாம் வந்து வெளில சொல்லுவாங்களா, நம்மளா புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த படத்தில் வந்து ஹாலிவுட் நடிகர் நடிக்கவில்லை. இருந்தாலும் ராணா தகுபதி ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் இல்லையா. ஸோ இப்போ பாகுபலி படத்தை தொடர்ந்து 7வதா சொல்ல போகிறது கைதி அப்படின்ற படம். இந்த படத்தில் வந்து முதல்ல கார்த்திக் அவர்களை அப்ரோச் பண்ணுவதற்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் சேதுபதி கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் புதுசாக வர இயக்குநர்கள் எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக விஜய் சேதுபதி தான் இருந்தார். ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும், எதை சொன்னாலும் ஓகேன்னு தலையாட்டணும். அதாவது சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார், அப்பா நம்ம சொல்கிற காமெடியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், இவனை நம்ம கூடயே வச்சுக்கலாமான்னு பார்த்தீங்களா, அந்த கதை தான் விஜய் சேதுபதி. அதை உணர்ந்து இன்னைக்கு ஹீரோவாக மட்டும் தான் நடிப்போன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாருன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஈக்குவலான மார்க்கெட் இவருக்கு இருந்திருக்கும். ஆனால் பாவம் லேட்டாக தான் உணர்ந்தார். ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் எல்லாருமே கையில் கதை இருக்குதா, சின்ன ப்ரொடியூசர் இருக்கிறா, விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டா எந்த படமாக இருந்தாலும் தலையாட்டிடுவார், கேட்டால் நட்பு அப்படின்னு. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் எந்த கதை இருந்தாலும் விஜய் சேதுபதி கிட்ட தான் முதல் போய் அப்ரோச் பண்ணுறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கைதி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மறுத்து விட்டார். காரணம் என்னன்னா, ஏகப்பட்ட டப்பா படத்தில் அவர் அந்த காலகட்டத்தில் கமிட் ஆயிருந்தார். அதனால் இந்த நல்ல படத்தில் நடிக்கல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு ட்ரீம் வாரியர்ஸ் அப்படியே அலேக்கா புட்சின்னு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்து, எங்கள் ஆள் கார்த்தி அப்படின்ற ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் நடிப்பார், ஏன்னா அவர் பல வருஷமாக தோல்வி படமாக கொடுத்துட்டு இருக்காரு, இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் கார்த்தி அவர்களை கமிட் பண்ணி இந்த படத்தை வந்து நடிக்க வச்சுட்டாங்க. இப்போ கைதி 2ல சந்தானம் கேரக்டர் மறுபடியும் வந்தாலும் வரலாம். 8வதா சொல்ல போகிறது மகாராஜா அப்படின்ற ஒரு படம். எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து விஜய் ஆண்டனி அவர்கள்கிட்ட தான் போய் இந்த படத்தின் இயக்குனர் நிக்கிலன் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் நிறைய டேட்ஸ் இல்லாதனால இந்த படத்தில் நடிக்க முடியல. ஆனால் நடிச்சிருந்தா விஜய் ஆண்டனி அவர்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மாட்டார், விஜய் சேதுபதி அவர்கள் ஃபீல்டில் இருந்தே போயிருப்பாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ 9வதா சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவர்கள் தான். தமிழில் ஏகப்பட்ட படங்கள், மிகப்பெரிய படங்களோட வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சவர் நம்ம துல்கர் சல்மான் அவர்கள்.
எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையாள நடிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் வந்து பெரிய பேனரா பெரிய ஹீரோவா அப்படின்றதெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. கதை நல்லா இருக்கா, என் கதாபாத்திரம் நல்லா இருந்தால் நான் எப்பேற்பட்ட படத்தில் வேணாலும் நடிப்பேன் அப்படின்றதுக்கு மலையாளத்தில் நம்ம நிறைய நடிகர்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் சமீபத்தில் துல்கர் சல்மான் மற்றும் நம்ம ஃபஹத் ஃபாசில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் பிக் பேனர்ஸ் படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு தெரியாத விஷயம். அது என்னென்ன படங்கள் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ துல்கர் சல்மான் மேட்டருக்கு வரேன். இவர் என்னென்ன படங்கள் ரிஜெக்ட் பண்ணார்னா தக் லைஃப் படத்தில் அசோக் செல்வன் நடித்த கேரக்டரை இவர் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கப்புறம் இவரோட கதாபாத்திரத்தை கேட்டதுக்கப்புறம் வேணான்ட்டாரா, நல்ல வேலை எஸ்கேப் ஆனார். அப்போ கூட நம்ம ஆரம்பத்தில் யோசித்தோம் தக் லைஃப் எவ்வளோ பெரிய படம், இந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. ஆனால் படத்தை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எப்போ நீ நடிகாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி இந்தியன் டூவில் சித்தார்த் அவர்களோட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டரில் துல்கர் நடிக்க வேண்டியது. அதுலேயே வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவ்வளவையாங்க பராசக்தி படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டிய கேரக்டரை அதர்வா நடிக்கிறதுக்கு முன்னாடி துல்கர் கிட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் உதறி தள்ளிட்டு போயிட்டாராம். ஸோ இதுலேருந்தே தெரியுது அதர்வா கேரக்டர் டம்மி கேரக்டர் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர்கள் கூட மணிரத்னம் அவர்களின் செக்க சேவந்த வானம் படத்தில் அருண் விஜய் பண்ண கேரக்டர் ஃபஹத் ஃபாசில் தான் நடிக்க வேண்டியது. அவரே நான் ஒரு 2-3 தடவை ரிஹர்சலில் இருக்கும்போது ஆஃபீஸில் பார்த்தேன். ஆனால் கடைசியில் இந்த கேரக்டர்லேருந்து வெளியேறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அருண் விஜயோட கேரக்டர் வெளில வந்தால் தான் தெரியுது அருண் விஜய் அவர்கள் டெம்மி பீஸ் அந்த படத்தில். இது மாதிரி 7G ரெயின்போ காலனியில் மாதவன் சூர்யா கிட்ட கதை சொல்லி கடைசியில் ஒத்துக்காத காரணத்தினால அதுக்கப்புறம் ரவி கிருஷ்ணா வச்சு நடிக்க வச்சாங்க. பாய்ஸ் படத்தில் இவ்வளோ ஏங்க ஜிவி பிரகாஷை எப்படியாவது தூக்கி உள்ளே போடணும்னு சொல்லி சங்கர் அவர்கள் எங்கெங்கேயோ தேடினாராம். கான்டாக்ட் கிடைக்காத காரணத்தினால ஜிவி பிரகாஷை உள்ளே தூக்கி போட முடியலையா. ஸோ பரவாயில்ல, ஜிவி பிரகாஷோட நேரம் நீ நல்லா இருந்தது. ஏன்னா பாய்ஸில் இவரை தவிர எல்லாருமே இன்றைக்கி டெமி பீஸாக தான் சுற்றி நிற்கிறாங்க. யாரை? சித்தார்த்தை தவிர. இப்போ அடுத்ததான் நான் சொல்ல போகிற படம் 10வதாக சொல்ல போகிற படம் துல்லாத மனமும் துள்ளும். இதோட கதையை கேட்கும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப ஃபார்வர்டாக யோசிக்கிறாருப்பா அந்த படத்தோட இயக்குனர் எழில். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் படம்ன்றதோட நம்ம சார்லி சாப்ளின் அவர்கள் நடித்த சிட்டி லைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து சார்லி சாப்ளின் அவர்கள் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கும். அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதை. அது நல்லா இருக்கும், ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் துல்லாத மனமும் துள்ளும் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை வந்து எழுதிருக்கிறாரு. விஜய்க்கு பதிலாக வடிவேல் அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து ஃபுல் காமெடியாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜய் அவர்களை முதல்ல அதாவது வடிவேல் அவர்களை முதல்ல ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஐடியா பண்ணதே எழில் அவர்கள் தான். அதுக்கப்புறமா தான் சிம்பு தேவலாம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் அன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியாதனால அந்த ரிஸ்க் அவர் எடுக்க விரும்பலை. அதே மாதிரி வடிவேல் அவர்களும் அந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டாராம். இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்டில் கொஞ்சம் பட்டி திங்கரிங்லாம் பார்த்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் வச்சு விஜய் அவர்களை வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாள் தேட்டரில் ஓடி சக்க போட்டுதுங்க. ஸோ இப்போ 10வதா இந்த படத்தை தொடர்ந்து 11வதா சொல்ல போகிறது ராயன் படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் எந்த லெவலில் வில்லத்தனம் பண்ணியிருப்பாருன்றதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வில்லத்தனத்துக்கு முதல்ல அப்ரோச் செய்யப்பட்டது இசையமைப்பாளர் தேவாதான். ஆனால் தேவா அவர்கள் நடிக்க மறுத்துட்டாரு. ஏன்னா தேவா அவர்கள் இன்னி வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் கட்டோட ஒரு பாசிட்டிவான இமேஜோட சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மூத்திர சந்தில் வச்சு முக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவரோட இமேஜுக்கு எடுத்துகிட்டு என்ன ஆகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி அவருக்கு இருக்கும் இல்லையா, அதனால இந்த படத்துலேருந்து வெளியேறிட்டாராம். ஸோ இப்போ அடுத்ததாக 12வதாக சொல்ல போகிறது நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நடித்த கோமாளி படத்தில் ஜெயம் ரவிக்கு முன்னாடி இந்த கதையை ஆர்ஜே பாலாஜி கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை, என்ன வச்சு இந்த படத்தை எடுத்து சரியாக போகலன்னா என்னோட ஹீரோ இமேஜ் உடஞ்சிடும்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜியை வெளியேறிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துல இருந்து மட்டும் வெளியேறல, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அயோத்தின்ற படத்துல இவரை கமிட் பண்ணும்போது அதுல இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. இந்த படத்தோட கதை எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ அடுத்ததா 12வதா 14வது இல்லை, நம்பர்ஸ் எங்கெங்கேயோ மாறுது. 14வதா சொல்ல போகிற படம் மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தில் விஷால் அவர்களுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் கிட்ட தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கதை சொல்லியிருக்காரு. ஆனால் அஜித் அவர்கள் இந்த படத்தோட கதை என்னதான் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது, அதனால் நம்ம நெக்ஸ்ட் படம் பண்ணுவோன்னு அப்போவே அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அஜித் அவர்கள். இதே மாதிரி 15 கேம் சேஞ்சர் படத்துக்கு முதல்ல விஜய் கிட்ட தான் அப்ரோச் பண்ணாராம். ஏப்பா கேம் சேஞ்சர் கிட்ட இந்த படத்துக்காக விஜய் கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க கேம் சேஞ்சரே முதல்வன் படம் தானேங்க, அதே மாதிரி அந்த முதல்வன் படத்துக்கு சொன்ன கதை தான். அதுக்கப்புறம் அதை உல்ட்டா பண்ணி மறுபடியும் எடுக்க போகிறேன் விஜய், நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா, ஏன்னா முதல்வன் படத்துக்கே நோ சொல்லிட்டீங்க, இப்போ அதே கதையை தெலுங்குல கொஞ்சம் உல்ட்டா பண்ணி எடுக்க போகிறேன், அதுலேயாச்சும் நடிக்க வரீங்களான்னா அதுக்கு விஜய் நோ சொன்னதுக்கப்புறம் தான் ராம் சரணை பிடிச்சி உள்ளே போட்டாராம்பா. இதே மாதிரி 16வதாக ரோமியோ ஜூலியட் மற்றும் போகன் படம், இந்த 2 படத்துலையும் விஜய் சேதுபதி தான் ஹீரோ நடிக்க வேண்டியதான். ஆனால் அவர் எண்ணி நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. கடைசியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாராஜா மட்டும்தான் ஒரு கரெக்டான கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால் இந்த நல்ல படத்தெல்லாம் விட்டார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுங்களா, 2009வது வருஷம் அயன் சக்க போட்டுச்சு சூர்யா அவர்களோட கெரியர்லேயே திருப்புனேன். இந்த படத்தில் முதல்ல ஜீவா கிட்ட தான் வந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க கேவி ஆனந்த் அவர்கள்.
காரணம் என்னன்னா அப்பதான் வந்து அந்த கட்டுறது தமிழ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சரியான படம் அது. ஜீவா அவர்களோட கெரியரில் ரொம்ப நல்ல படம். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து கேவி ஆனந்த் அவர்கள் ஜீவா இந்த படத்தில் காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஆனால் ஜீவா அவர்களால் அந்த படத்தில் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நடிக்க முடியாமல் போனதுக்கு அவரும் ஒரு சில மொக்க படத்தில் வந்து ஒரு கமிட்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி பல ஹீரோக்கள் பல நடிகர்கள் நல்ல நல்ல படங்களை ரிஜெக்ட் பண்ணி மொக்க படத்தில் கமிட் ஆகி தான் அவங்களோட கெரியர்லாம் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டில் சொன்ன பல நடிகர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களோட கெரியரில் அவங்க டவுன்ஃபாலை சந்திச்சது இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகாதனால தான். எக்ஸப்ட் இதில் எக்ஸப்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலுக்கும் துல்கர் சல்மானுக்கும் தான். ஸோ இவர்களை தாண்டி இந்த மீதி இருக்கிற எல்லா ஆக்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல கதைகளை சூஸ் பண்ண தெரியாதனால தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் பல படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு அடுத்தது வேறு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ஜாலியாக பேசுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.